கற்றது கைமன் ஜிகேவின் அன்பு வணக்கங்கள். நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு தான் நாம் எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் சில சமயம் நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க மனசில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய பெற்றோர்கள் பெரும்பாலும் செய்கிற சில தவறுகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோவை பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்திய பண்பாட்டில் பசங்களை வளர்க்குறது ஒரு கலை. ஆனால் இந்த காலத்தில் நிறைய புது விஷயங்கள் வந்திருக்கிறதால சில பழைய பழக்கங்கள் பசங்களுக்கு நல்லதல்லன்னு தெரிய வருது. சில வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு சாயங்காலம் 7 மணி இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சித்து அண்ணா வீட்டில் ஒரே சத்தம். அவங்களோட பையன் அர்ஜுன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். அப்போ தான் அவனோட ரிப்போர்ட் கார்டு வந்துச்சு. அர்ஜுன் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சித்து அண்ணா ரொம்ப கோவப்பட்டு அர்ஜுனை திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்னடா இது, பக்கத்து வீட்டு ரவி மார்க்ஸ் பாரு, நீ பாரு, உனக்கு ஏன் இப்படி வருது, நீ ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு திட்டுறாரு. அர்ஜுன் முகம் வாடி போச்சு. அவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. இந்த மாதிரி மற்ற பசங்களோட ஒப்பிடுறது நம்ம இந்திய பெற்றோர்கள் செய்கிற பெரிய தவறு. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒருத்தருக்கு படிப்பு வரும், இன்னொருத்தருக்கு கலை வரும், இன்னொருத்தருக்கு விளையாட்டு வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்படி ஒப்பிடுறதால பசங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அவங்க மேலே அவங்களுக்கே நம்பிக்கை போயிடும். இது அவங்களோட தன்னம்பிக்கையை ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி சித்து அண்ணா அர்ஜுனை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். அர்ஜுனுக்கு ஆனால் கிரிக்கெட் மேலே தான் ஆர்வம். நம்ம நிறைய பெற்றோர்கள் பசங்க என்ன ஆகணும்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. டாக்டர், இன்ஜினியர், ஐடி, இந்த 3 தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு கேட்குறதே இல்லை. இப்படி நம்ம விருப்பங்களை திணிக்கிறதால பசங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்யும்போது அதில் அவங்களுக்கு திறமை வராது, சந்தோஷமும் இருக்காது. வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாறிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பெற்றோர்கள் பசங்களோட மனசு விட்டு பேசுகிறதே இல்லை. அர்ஜுனும் அவங்க அப்பாவுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. அவனோட கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பயத்தையும் அப்பா கிட்ட சொல்லவே பயப்படுவான். பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நாம் அவங்களோட நண்பர்களாக பழகணும். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்கணும். அப்போ தான் அவங்க எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இல்லைனா அவங்க மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில சமயம் தவறான முடிவுகள் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒப்பிடாதீங்க, ஊக்கப்படுத்துங்க. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் வாய்ந்தது. அவங்களோட பலத்தை கண்டுபிடிச்சி அதை வளர்க்க ஊக்கப்படுத்துங்க. நீ இதை நல்லா பண்ணுறேன்னு பாராட்டுங்க. அவங்க கனவுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு கேளுங்க. அவங்களோட ஆர்வத்தை வளர்க்க உதவுங்க. அவங்களோட கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களாக பழகுங்க. அவங்க கிட்ட வெளிப்படையாக பேசுங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. எந்த பயமும் இல்லாமல் அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குங்க. சரியான தவறுகளை சுட்டி காட்டுங்க. தனிப்பட்ட தாக்குதலை தவிருங்க. அவங்க தப்பு செஞ்சால் அதை அன்பாக புரிய வைங்க. நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. நீ ஒரு தப்பான ஆள்னு சொல்லாதீங்க. நேரத்தை செலவிடுங்க. அவங்களோட சேர்ந்து விளையாடுங்க, பேசுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது அவங்களுக்காக ஒதுக்குங்க. இது உறவை பலப்படுத்தும். அர்ஜுனோட அப்பா எங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டாரு. அர்ஜுன் கூட பேச ஆரம்பிச்சிட்டார். அவனோட ஆர்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்னைக்கு அர்ஜுன் ஒரு நல்ல கிரிக்கெட் வீரனாக இருக்கான். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு குழந்தையோட வாழ்க்கையே மாற்றும். ஒரு நல்ல பெற்றோராக இருக்கணும்னா நாம் கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தவறுகளை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் வேறு என்ன தவறுகளை கவனிச்சிருக்கீங்க? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.